அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பக்கோடா. இதுக்கு 250 கிராம் கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, முட்டைக்கோஸ் 200 கிராம் கொஞ்சம் நீல வாக்கில் நறுக்குனது, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 அதுவும் நீல வாக்கில் நறுக்கிக்கணும், பூண்டு பெரிய பல் பூண்டு 4, சோம்பு, கருவேப்பிலை சிறிது, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல், சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை அந்த கடலை மாவில் போட்டுக்கணும். அதுக்கு மேலே வெங்காயத்தை உதுத்து விட்ட மாதிரி போட்டுக்கணும். அதுக்கு மேலே அரிஞ்சு வச்சுருக்க முட்டைக்கோஸை அதில் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். கருவேப்பிலை, அதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை போட்டுக்கிறோம். பெருங்காயம் சிறிதளவு தூவிக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு போட்டதுக்கப்புறம் வரமாவை பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி லேசாக தெளித்து, தாராளமாக ஊற்றிடக்கூடாது, பட்டும் படாமலும் தெளிச்சுக்கணும். தெளித்து கொத்தாப்பில் பிசைஞ்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சோன்னே மாவை எடுத்து கையால் அப்படியே தனித்தனியாக ஊற்றி விட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ மாவு நல்லா முறுமுறுன்னு வெந்தோடனே பக்கோடா எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ மொறு முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.